அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் நவக்கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுமான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் பார்த்தோம் அப்படின்னா அனுகூலங்கள் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. ஆனாலும் அதே சமயம் கும்பராசிக்காரர்களுக்கு கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு மட்டுமே சாதகமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு அமைப்புகளில் உங்களுக்கு இடைஞ்சல்கள், இடையூறுகள், எதிரிகளினுடைய தொல்லைகள் புதிதாக வர செய்யும். அப்படிங்கிறதுனால இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் தயாராக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடந்த காலத்தை விட இந்த காலம் அப்படிங்கிறது கூடுதலான ஒரு சுமைகளை நீங்கள் ஏற்க வேண்டியதாக இருக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஓரளவுக்கு சுமாரான பலன்களை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் பணிச்சுமை அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும். இதனால் வேலை டென்ஷன், அது மட்டும் இல்லாமல் ஒரு விதமான கோபம், பதட்டம் இது எல்லாம் உருவாக செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றி கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையில் பார்க்கும்போது, அதாவது குடும்பம் ரீதியாக அப்படி இல்லைன்னா தொழில் வியாபாரம் ரீதியாக பார்க்கும்போது ஒரு ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாள் நன்றாக இருக்கும், ஒரு நாள் சண்டை சச்சரவோடு இருக்கும். அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரத்துலேயும் அதே நிலை தாங்க இருக்கும். ஒரு புறம் பார்த்திங்க அப்படின்னா லாபம் ஈட்டக்கூடிய வகையில் அமையப்பெறும் தொழிலும் வியாபாரம் ஒரு சில நேரங்களில் மந்தமான சூழ்நிலை ஏற்படலாம். ஒரு சில நேரங்களில் நஷ்டத்தையும் அது ஏற்படுத்தலாம். இவ்வாறாக ஒரு கலவையான நிலை உருவாகக்கூடிய பட்சத்தில் இந்த காலம் அமைய பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. அதே போல் பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படும். சமுதாயத்தில் தங்களுடைய செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை உயரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியம் தொடர்பான பயணங்களால் ஆதாயங்களையும் காண்பீங்க. உங்களுடைய மனதுக்கு பிடித்த ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து முடிப்பீங்க. கூட்டு தொழில் செய்து வரவங்க இனி தனித்தொழில் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கட்டாயமாக நல்ல செய்திகள் வந்து சேரலாம். பூமி தொடர்பான விஷயங்கள் வாங்கிறது, விற்கிறது போன்ற சிக்கல்கள் தீருங்க. பதற்றங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. முன்னேற்றமான காலகட்டமாகவே இருக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் இதுவரை இழுபறியான நிலைமைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. அந்த நிலைமைகள் அனைத்துமே படிப்படியாக குறையுங்க. பதவி உயர்வுல இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்குங்க. உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. கடல் சார்ந்த, கடல் கடந்த பயணங்களுக்கு தேதியை சரியாக பார்த்து திட்டமிடுவது ரொம்ப நல்லதுங்க. திடீர் பணவரவு அதிகரிக்கலாம். நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். பெரிய அளவிலான முன்னேற்றத்தை காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள், சிக்கல்கள் அனைத்துமே நீங்குங்க. எதிர்பார்க்காத இடத்துல இருந்து முதலீடுகள் அபரிவிதமாகவே வரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுக்காரர்கள் சொல்வதை காதல போட்டு கொள்ளாம இருக்கிறது நல்லது. உறவு முறையில் மேன்மை அடைவீங்க. அதே மாதிரி பழைய விஷயங்களை பற்றி பேசாம அந்த இடத்தை விட்டு நகர்வது நல்லதுங்க. வாகன அமைப்பில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். புதிய வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பழைய வாகனங்களை மாற்றுவீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்க. மனபாரங்கள், குழப்பங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. தங்களுடைய வார்த்தைக்கு குடும்பத்திலையும் வெளியிடத்திலையும் மதிப்பு,
மரியாதை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தொற்று நோய்கள் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்கணும். நீர்நிலைகள் குளிக்கும் போது எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க. தொலை தூரத்தில் இருந்து விடக்கூடிய செய்திகள் தங்களுக்கு நற்செய்தியாகவே சேருங்க. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையை ஏற்படுத்தும். விடுபட்ட நீத்தார் கடனை செய்து முடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் உருவாகவும் தங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நினைச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு ஏற்றாற் போல தங்களுடைய வாழ்வாதாரமும் அமையவும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடுமாற்றங்களையும் நீங்கள் தைரியமாக முறியடித்து விடுவீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு ஏற்றமாறு தங்களுடைய வாழ்வாதாரமும் உங்களிடத்தில் தனித்துவமான தன்னம்பிக்கையும் தைரியமும் பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் துணிச்சலாகவே இருப்பீங்க. யாருக்குமே அஞ்ச மாட்டீங்க. பயந்த காலம் எல்லாமே ஓடி போய்விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். தலை குனிந்த காலம் எல்லாம் நகர்ந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் மிகப்பெரிய அளவில் யோகமான பலன்களையும் கொண்டு வரப்போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் இந்த காலகட்டத்தில் எந்த சலுகைகளையும் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி பல விஷயங்களில் பார்க்கும்போது நீங்கள் நினைச்சது ஒன்று நடக்கிறது வேறொன்றாக அமைய பெறும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கலாம். குடும்ப தேவைகளுக்காக அதிகம் பாடுபட வேண்டியும் இருக்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்தி தற்போது தங்களுக்கு கிடைக்குங்க. வேலை பார்த்து வரக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலம் தங்களுடைய பணிகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காம தாங்களே செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கடுமையாக நீங்கள் உழைச்சாலும் பல நேரங்களில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது. அதே மாதிரி அது லாபம் கிடைக்கல அப்படின்றத நினச்சியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இதற்கு உண்டான பலன்களை கண்டிப்பாக இன்னும் சிறிது காலம் கழித்து உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைய பெறலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பணிகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளவு பொறுமை காக்க வேண்டுமோ, நிதானமாக செயல்பட முடியுமோ அவ்வளவு நிதானமாக செயல்படுங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இருந்தாலும் சில விஷயங்களில் விரயங்களை தவிர்க்க முடியாதாக இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்கும். விளையாட்டுகளில் ஆர்வம் உண்டாகும். ஆசிரியர்களினுடைய ஆதரவும் கிடைக்க பெறுவீங்க. அடுத்தவர்கள் கடனுக்கு பொறுப்பேற்காம இருக்கிறது நல்லது. எந்த ஒரு காரியமும் மந்தமாக தாங்க இருக்கும். எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே சமயம் இந்த காலத்தில் தொழில் தொடர்பான செலவுகள் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறிய வேலைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. காரிய தாமதம் ஏற்படலாம். எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம். வீண் கவலை இருக்கத்தான் செய்யும். பண வரவு அதிகப்படும். அதே நேரம் வீண் செலவும் உண்டாகும். சேமிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலை பலருக்கும் இருக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. வெளியூர் பயணம் அதன் மூலமாக அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் அலைச்சலுக்கு பிறகு நடந்து புரியுங்க. தேவையான பண உதவி சற்று தாமதமாகவே கிடைக்க பெறுவீங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு. அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். அரசு தேர்வு எழுதியவர்கள் தேர்ச்சி அடையிறதுல சிரமம் ஏற்படலாம்.
ஏற்படலாம். அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்க பெற்றாலும் அவ்வப்போது ஏற்படக்கூடிய சிறு சிறு தொந்தரவுகள் சற்று மகிழ்ச்சியை சீர்குலைக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. அதே மாதிரி வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படுங்க. தீ ஆயுதங்களை கையாளுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்கிறது நல்லது. பெண்கள் எதிலையுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது அவசியம். எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட தாமதமாகலாம். யாரிடமும் வீண் சண்டையை தவிர்த்து கொள்ளுங்க. மற்றவர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். அனுசரித்து செல்வது நல்லது. மனக்கவலை ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம்.